பிறப்பு இறப்புச் சான்றிதழ் தொடர்பான கேள்வியும் பதிலும். ஏற்கனவே பாகம் 1 பதிவு செய்யப்பட்டுள்ளது. தற்போது பாகம் 2 பதிவு செய்கிறேன். வாங்க பார்க்கலாம். 12. பிறப்புச் சான்றிலும் பள்ளிச் சான்றிலும் மற்றும் ஆதாரிலும் வெவ்வேறான பிறந்த தேதி இருந்தால் எது சரியான ஆதாரமாகும்? 13. பிறப்புச் சான்றில் எத்தனை தகவல்கள் கொடுக்க வேண்டும்? 14. இறப்புச் சான்றில் எத்தனை தகவல்கள் கொடுக்க வேண்டும்? 15. தத்தெடுக்கப்பட்டால் எந்த படிவத்தில் சான்று வேண்டி விண்ணப்பங்கள் கொடுக்க வேண்டும்? 16. இறப்புச் சான்றில் 2 மனைவியின் பெயரை பதிவு செய்ய முடியுமா? 17. பிறப்பு இறப்புச் சான்று தேவை என்றால் நீதிமன்றம் போக வேண்டுமா? 18. திருமணம் ஆகாமல் குழந்தையை பெற்றெடுத்தால் பதிவு செய்ய முடியுமா? 19. முதல் கணவரிடம் விவாகரத்து பெறாமல் 2வது கணவருடன் குழந்தையை பெற்றால் பதிவு செய்ய முடியுமா? 20. 2வது கணவர் மூலம் உருவான குழந்தைக்கு பிறப்புச் சான்று எப்படி பதிவு செய்ய வேண்டும்? இன்னும் இதுபோன்ற கேள்விகள் எண்ணற்றவை உள்ளன. அவைகளை கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய புத்தக கண்காட்சியில் விடையை இந்த கேள்விக்கான தெரிவிப்பதற்காக மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு பேசுவதற்கு அனுமதி கோரப்பட்டது. ஆனால் இதுவரை அனுமதி கிடைக்காத காரணத்தினால்தான் இந்த விஷயத்தை இந்த சேனல்லையே நான் பதிவு செய்கிறேன். வேண்டுமென்பவர்கள் இந்த சேனலில் பார்த்து பயன்பெறலாம். மற்றவர்களுக்கும் இந்த விவரங்களை தெரிவிக்க வேண்டுமே ஆனால், நீங்களும் இந்த விஷயங்கள் உங்களுக்கு பிடித்திருக்குமே ஆனால் இதை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னும் இது போன்ற தகவல்கள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமே ஆனால் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். உங்களுக்கு உடனுக்குடன் நான் பதிவு செய்கிறேன். என்னுடைய வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்க வேண்டுமெனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.